இந்த சிராவண மாதம் என்று சொல்லுவார்கள். ஆடி முடிந்து ஆடி அமாவாசையை கழித்து சிராவண மாதம் சாந்திரமான ரீதியாக இந்த சாந்திரமான சதுர்த்திக்கு நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி அப்படின்னு முதல் நாள் மறுநாளுக்கு ரெண்டுக்கும் பேர். அந்த காலத்தில் பெரியோர்கள்லாம் இதை பூஜையாக செய்திருக்கார்கள். விரதம்னு செய்வாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைக்கி கருட பஞ்சமி நாக சதுர்த்தி பூஜை அப்படின்னு போய் நாகங்கள் இருக்கக்கூடிய புத்தில் போய் இந்த நாகராஜரை பூஜை செய்து அதுக்கு பால்லாம் ஊற்றி பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கயிறு நோம்பு இதுக்கு வரலட்சுமி நோம்புக்கு எப்படி கட்டிக்கிறாரோ அதே மாதிரி இதுக்கும் சரடுலாம் கட்டிக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய வைபவம் இது. என்ன சுவாமி நாகத்துக்கு என்ன இருக்குது? எல்லாருக்கும் கேள்வி. ஒரு பாம்பு நான் மட்டும் பார்த்தா ஒரே அடிச்சிருவோம். இந்த பாம்புக்கு போய் நீங்கள் என்னமோ இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம். பாம்புன்னா என்னான்றது நிறைய பேருக்கு தெரியல. இது விளையாட்டாக இங்கே போகும்போது கொள்ளும்போது வெளியில் எங்கே பார்த்தாலும் பாம்பை பார்த்தா அடிச்சிடுறாங்க. முதல் வேலையே அது நம்மளை அடிக்கிறதோ கடிக்கிறதோ இல்லையோ நாம் உடனே அது நம்மளை கடிச்சிருமோன்ற பயத்தில் நம்ம அதை அடிக்கிறோம். இதனால் எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல. இந்த தோஷங்கள்லாம் ஜாதகத்தில் நாகதோஷம், செப்பதோஷம், கால செப்பதோஷம் இப்படின்னு தோஷங்களாக வர்றது. அப்போ இந்த தோஷங்கள்லேருந்து நாம் விடுபடணும். தோஷங்கள்லேருந்து விடுபடணும். அதற்காக பெரியோர்கள்லாம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னால், ஒவ்வொரு ஆவணி மாதமும் சிராவண மாதத்தில் அமாவாசை கழித்த 4ஆம் நாள் நாக சதுர்த்தி, 5ஆம் நாள் கருட பஞ்சமி. இந்த 2 நாட்களுமே இந்த நாகத்தையும் கருடனையும் பற்றி பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு விசேஷம். இந்த நாக சதுர்த்தியில் இங்கே அரச மரத்து அடியில் 3 கணக்கான நாகங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கும். இந்த நாகங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சிறப்பு அபிஷேகங்கள்லாம் செய்யப்பட்டு சிறப்பு வஸ்திரங்கள்லாம் சாத்தி சிறப்பு தீபாராதனை, சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கிறது. இந்த நாக சதுர்த்தி அன்றைக்கு கருட பஞ்சமி அன்னைக்கும் இந்த நாகங்களுக்கெல்லாம் ஹோமங்கள்லாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணுறோம். இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவா அவருடைய கோத்திரங்கள், அவருடைய பேர், அவருடைய நட்சத்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய பூஜையில் நாங்கள் கலந்துக்குவோம். உங்களுக்கு சங்கல்பங்கள்லாம் பண்ணி என்ன தேவைகள் அதுலேயும் எழுதிடலாம். அது புத்திர பிராப்தி வேணும் அப்படின்னாவும் அதை எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடலாம். இதுக்காக பிரார்த்தனை பண்ணிங்க. எங்களுக்கு திருமணம் ஆவதற்கு, குழந்தை பிறப்பதற்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, வெளிநாடு செல்வதற்கு, இப்படி என்னென்ன உங்களுடைய தேவைகள் இருக்கோ அதை எழுதிட்டங்க. அதுலேயே நட்சத்திரம், பேர், ராசியோடையே உங்களுடைய தேவைகளையும் எழுதிட்டங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அங்கே சங்கல்பம் பண்ணுவோம். ஒரு சங்கல்பம் பண்ணுறதுக்கு 1001 ரூபா ஆகுது. அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டங்க அப்படின்னா உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி அந்த நாகர்வேலில் வச்சு பூஜை செய்த சரடுன்னு சொல்லுவாங்க. அதாவது கயிறு அப்படின்னு தோரகம், சரடு, முடிகயிறு இப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட நாகர்கிட்ட வச்சு பூஜை பண்ணி அவருடைய விபூதி, குங்குமம், பிரசாதம், சரடுலாம் சொல்லுவோம். அதை நீங்கள் அந்த கட்டிண்டன்னாவே இந்த நாகதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் முடிந்து சந்தோஷமாக வாழ்வர்கள். எல்லா மனிதர்களுக்குமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் ஏதோ ஒரு கஷ்டங்கள் தான் இது ஆகிட்டே இருக்குது. அந்த கஷ்டங்களை எல்லாம் போகக்கூடிய சக்தி இந்த நாகர்களுக்கு தான் இருக்குது. அதனால தான் ஜாதகத்தில் முதல்ல நவகிரகம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், குரு, வியாழன், சனி 7 கிரகங்கள் தான் இருக்குது. வியாழன், வெள்ளி, சனி. இப்போ அப்புறம் தான் இந்த ராகு கேதுவே சேர்த்துட்டாங்க. இப்போ அந்த ராகு கேது இவ்வளோ பெரிய கிரகமான இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கக்கூடிய சக்தி வேறு யாருக்குமே கிடையாது. அவரை மறைக்கக்கூடிய சக்தி, சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கான இருக்கா அப்படின்னா ஒருத்தருக்கு இருக்குது. இந்த சூரியன் கிரகணமாக பாம்பாக இந்த ராகு பகவான் பிடிக்கிறார்.
சந்திரனையும் அதே மாதிரி பெரிய கிரகம், அவரையும் பிடிக்கக்கூடியவர் கேது பகவான். ராகு கேது கிரஸ்தம். இந்த ராகு கேதுக்கு தான் இவங்களை மறைக்கக்கூடிய சக்தி உண்டு. அப்போ அவங்க எவ்வளோ பலவான் அப்படின்றது தான் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பாம்புலாம் எவ்வளோ சாமியும் பயன்பட அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ பயில்வான், அப்போ எவ்வளோ பலவான். இவ்வளோ பெரிய உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியனையே முழுங்குறாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட ஆள் அப்படின்றது தான் அவங்களுடைய பெருமையை நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த நாகங்கள்லாம், இந்த பூஜைகள் சிறப்பாக நடக்கிறது, யாகங்கள்லாம் நடக்கிறது. உங்கள் பேரு கோத்திரங்கள் நட்சத்திரங்கள்லாம் கொடுத்து 1001 ரூபா பணம் செலுத்தி இதில் நீங்கள் கலந்துருந்தங்க அப்படின்னால் உங்களுக்கு இந்த பிரசாதங்கள்லாம் அனுப்பி வைக்கப்படும். கண்டிப்பாக இதனால் அனைவரும் நல்ல நன்மைகளுடைய இறைவனை நாகராஜனை பிரார்த்தனை பண்ணுவோம். நாகராஜா வித்மஹே சகஸ்ரபனாய தீமஹி தன்னோ அனந்த பிரச்சோதயாத். அனந்தன் அப்படின்னாவே 8 நாகங்கள் இருக்கு. அனந்த, வாசுகி, தக்ஷக, கார்கோடக, பத்ம, மகாபத்ம, சங்கபால, குலிகர்னு 8 பேர். அந்த 8 நாகங்களுடைய பிள்ளைங்க தான் இங்கே எல்லாம் இருக்கிறதெல்லாம். இந்த உலகத்தில் அந்த 8 நாகங்களுடைய குழந்தைகள்லாம் இங்கே எல்லாம் இருக்கிறது. நாகலோகம் பொருந்திய நாம் இந்த பூலோகத்தில் இருக்கோம். அவங்களுடைய இடத்தெல்லாம் நாம் நிறையா பிடிங்கிட்டு அவங்கள அடிச்சுட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம். அவங்களுடைய சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக நாம் கண்டிப்பாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். இந்த விரதத்தை அனுஷ்டித்து எல்லா நன்மை அடைய பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.